எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாரும் பேசக்கூடாது. உங்கள் வழிகளுக்கும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்லும்போது சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரிகளையும் நம்ம என்ன செய்யணும்? சரி செய்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க வாசிக்கும் போது எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்றார். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும், அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல நின்று அவர் கூறி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொல்றாரு, கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த அதிகாரத்துல நிறைய காரியங்களை சொல்றார். அப்ப நம்முடைய கிரிகளையும் நம்முடைய வழிகளையும் நம்ம சீர்படுத்தணும்னு சொல்றார். ஆண்டவர் சொல்லும் போது ஏசாயா புத்தகத்துல 58ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சொல்றாரு, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பூமியை பார்க்கலாம் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறது, அப்படியே நம்முடைய வழிகளை பார்க்கலாம் அவருடைய வழிகளும், நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம் அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குதா? உயர்ந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் சொல்றார். அப்ப இப்ப சொன்னா, இளைய குமாரனுடைய வழிகளை குறித்து நீங்க பார்த்தீங்க சொன்னா, இளைய குமாரன் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்க சொன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 பேர்ல அந்த இளையவன் என்ன செய்தான் சொன்னா, அவன் சேராத நண்பர்களோட கூட சேர்ந்து தன்னுடைய ஆஸ்தியில வரும் பங்கெல்லாம் என்ன பண்றான், தன் தகப்பனிடத்துல பங்கு கேட்டு அந்த பங்கை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு என்ன பண்ணான், புறப்பட்டு போய்விட்டான். போயிட்டு என்ன பண்றான்னா, அப்ப துன்மார்க்கமாய் என்ன பண்றான், அந்த நண்பர்களோடு கூட சேர்ந்து கொண்டு என்ன பண்ண, 13வது வசனம் 12 வாசிக்கலாம். அவர்களிலே இளையவன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எப்படி அந்த ஆஸ்தியை அழித்து போட்டானா, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணானா. அப்ப துன்மார்க்கமான அந்த ஜீவனம் பண்ணி அப்ப அந்த ஆஸ்தி எல்லாம் அழிச்சிட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு இவனுக்கு பஞ்சம் வந்துருச்சு. அந்த தேசத்துல இவன் எங்க சூஸ் பண்ணி போனானா அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்துருச்சு. அதுக்கு அப்பொழுது அவனுக்கு குறைவுபட தொடங்கிடுச்சு. இப்ப என்ன பண்ணுச்சு, இவங்கிட்ட இந்த ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சு போக கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு என்ன பண்ணுது, குறைவுபட தொடங்கிருச்சு. வாசிக்கலாம். அவனுக்கு கொடுத்த வேலை என்ன வேலை, பண்ணி மேய்க்கிற வேலை. அப்ப இப்ப இருக்கிறதுல மோசமான ஒரு வேலை பண்ணி மேய்க்கிற வேலை. அதையும் அந்த வேலையிலையும் சொன்னா அதனுடைய ஸ்தானத்தை ஆள்றான் பாரு, அது அதை விட மோசமான பலன்.
அவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அததான் இவன் செய்து கொண்டிருந்தான். அப்ப பன்னிகள் தின்ற தவிட்டினால கூட தன் வயிற்றை நிரப்ப என்ன பண்ணானா, ஆசையா இருந்தானா. ஆனா அதையும் அந்த எஜமான் என்ன செய்யல, அவனுக்கு கொடுக்காத ஒரு சூழ்நிலை. இப்படி இருந்த ஒரு நாள் தான் இந்த இளைய மகன் அவனுடைய வலியை பார்க்கறான். நாம் நல்ல தன் தகப்பன் வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேலைக்காரங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நானும் இங்க பசினால என்ன பண்றேன், வாடிட்டு இருக்கேன், இந்த பண்ணி தின்ற தவிடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு புத்தி தெளியுது. அப்பதான் அந்த புத்தி வருது. அதான் சொல்றாரு வாசிக்கலாம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது ஏன் பசினாலும் சாகுறான், துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் தகப்பனை விட்டு தூரமா ஓடி போய் வர வேண்டிய ஆசையெல்லாம் வாங்கின்னு போய் துன்மார்க்கமா செலவழித்ததுனால குறைவுபட தொடங்கிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு அந்த துன்மார்க்கத்துக்கு, அந்த விபச்சாரமான வேசித்தனங்களுக்கு யார் எந்த குடும்பம் இடம் கொடுக்குதோ அவங்களுக்கு குறைவுதான் வந்துட்டு இருக்கும். அவங்க குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. ஒரு நாளும் அந்த ஆஸ்தியை என்ன பண்ண முடியாது, வீட்டுல வச்சு அவங்க பராமரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியை பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு பாருங்க, இவன் பாருங்க புத்தியீனமா இவன் விபச்சாரமான காரியங்களுக்கு, குடிக்கி, எல்லாத்துக்கும் அவன் செலவழித்து ஆஸ்தியை அழித்து போட்டதுனால இப்ப புத்தி தெளிந்து வருது. அவனுக்கு பண்ணி தின்ற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத பஞ்சம் வந்துச்சு அவனுடைய வாழ்க்கையில. ஆனா கடைசியா புத்தி தெளிந்த பிறகு சொல்றான், நானும் பசினால நான் சாகிறேன். அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் தகுதி அல்ல, பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் என்ன பண்றானா, தீர்மானம் பண்ணி எழுந்து புறப்பட்டு போனானா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா தூரத்துல வரும்போது ஆனா தகப்பனுடைய ஏக்கம், தான் புள்ள தான் விட்டு போயிடுச்சுன்றது தகப்பனுக்கு ஏக்கம். பிள்ளை ஒருவேளை தகப்பனை குறித்து சிந்திக்காத கூட இருக்கலாம். ஆனா தகப்பன் தான் பிள்ளைய குறித்ததான ஏக்கம் ஏங்கி கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை எங்க போய் கஷ்டப்பட்டுங்கிறானோ, அவன் என்னதான் இருந்தாலும், அவன் கெட்டு போயே இருந்தானோ கூட, ஆனாலும் அந்த பிள்ளை ஒரு நாள் மனம் திரும்பி வராதா, அதுதான் தகப்பனுடைய உள்ளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இப்ப அந்த தகப்பன் ஏக்கத்திலே இருக்கிறார், ஏங்கி கொண்டே இருக்கிறார். ஆனா தூரத்துல தன் தகப்பன் தன் மகனை பார்த்த உடனே தூரத்துல நின்று அவன் சத்தமிட்டு சொல்றான். வாசிக்கலாம். அவன் சொல்றான் பாருங்க, 20வது வசனத்துல அவன் சொல்றான், வாசிக்கலாம். அப்ப அவன் மொத்த செய்ய அவன் பாத்தீங்கன்னா போய் தகப்பன் தூரத்துல பாக்குறாரு. ஆனா இவன் சொல்றான், தகப்பனே, அங்க 21வது வசனம், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்னு சொல்லி சொன்னான். ஆமென் சொல்லுங்க. சொன்ன உடனே தகப்பனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டுச்சு. ஆமென். உடனே அவனை பாருங்க கட்டி பிடிச்சு அவன் மேல மனதுருகி, அப்ப கட்டி அரவணைத்து என்ன பண்றான், மொத்தம் செய்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மொத்தம் செய்து பாருங்க, அவன் எங்கிருந்து வந்தவன், அவன் எங்கிருந்து வந்தவன், பண்ணினுடைய ஸ்தானத்தை அல்ற இடத்துல இருந்து படுத்து உருண்டு பெறன்னு கடந்த இடத்துல இருந்து வந்தவனை அந்த தகப்பன் கட்டி பிடிச்சு அவன் மேல மனதுருகி அரவணைக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவங்களை உங்களை ஒருவரையும் ஆண்டவர் தள்ளுவது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே என்று சொல்லி யோவான் 1:9 வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் கட்டி அரவணைக்க தன் பாவங்களை, தன்னுடைய வலிகளை, தன்னுடைய கிரிகளை சீர்படுத்தும் போது அவர் மனதுருகி நம்ம கட்டி அரவணைச்சு மொத்த செய்கிற தகப்பன்கள் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் கட்டி அரவணைச்சது மாத்திரமல்ல, இவனை என்ன செய்யுங்க சொல்றாரு பாருங்க, 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, என்ன சாதாரண வஸ்திரம் கிடையாதுங்க, அவன் வஸ்திரமே இல்லாத அங்க உளுந்து கடந்துக்கிறான், சாகர்ல கடந்த மாதிரி கடந்தான். ஆனா இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துங்கப்பா இவனுக்கு. ஆமென். அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்தி இவனுக்கு கைக்கு மோதிரத்தையும், இது மட்டும் ஊற்றாதீங்க, கொளுத்த கன்று அடி கொண்டு வந்து அடியுங்க புசித்து. அல்லேலூயா. ஏன் இந்த சந்தோஷம்,
தன் வழிகளையும் தன்னுடைய கிரிகளையும் உணர்ந்து வந்திருக்கிறான்பா. இவன் ஏன்னா என் குமாரனாகிய இவன் திரும்பவும் உயிர்ப்பித்திருக்கிறான். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அந்த இரக்கத்தை இவன் பெற்றிருக்கிறான்பா. அதனால இவன் மரிச்சவன், ஆனா இப்ப உயிர்ப்பித்து வந்திருக்கிறான். வேதம் சொல்லுது, எபேசியர் 2:1 சொல்ற, அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் மரித்த உங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. தகப்பன் சொல்ற, அவன் காணாம போனான்பா, இப்ப காணப்பட்டிருக்கான்பா. அதனால நாம் சந்தோஷத்தோட இந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சந்தோஷம் கொண்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இளைய குமாரனுடைய வழி பாருங்க, ஆரம்ப வழி எப்படி இருந்தது, ஆனா மறுபடியும் அவன் சீர்படுத்தி கொள்ளும் போது அந்த புதிய பாதைக்குள்ள அவன் கடந்து வந்தான். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்க வழிகளையும் உங்கள் கிரிகளையும் நீங்க சீர்படுத்தீங்கன்னு சொன்னா உங்களை கர்த்தர் இந்த ஸ்தலத்துல, அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்துல உங்களை குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்றாரு, வாசம் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இப்ப எல்லாவற்றையும் இழக்கும்படிக்கு இருந்த அந்த இளையகுமாரன் இழந்தவன் மனம் திரும்பி வீட்டுக்கு வந்தான். அப்ப ஆண்டவர் தந்த அந்த தகப்பன் அவனை என்ன பண்றார், கூலிக்காரனாக அல்ல, இப்ப மகனாகவே அவனை ஏற்றுக்கொண்டு பராமரித்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் கேட்டது என்ன சொன்ன, ஒரு கூலிக்காரன் ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ள, எதுக்கு, சாப்பாடாவது கிடைக்கட்டும், நல்ல சாப்பாடாவது சாப்பிடலாம் தான் நினைச்சு சொன்னான். ஆனா குமாரனாகவே அவனை ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களையும் அப்படிதான் நேசிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்வோம். சாமத்துல 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சாமத்துல 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது இதோ வேசியின் ஆடை அபரம் தரித்த ஒரு தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவளுக்கு எதிர்பட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு வாலிபன். ஆனா அந்த அழகான வாலிபன் இவன் பரிசுத்தமா உண்மையா நீதியா நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் உடையவனா இருக்கிற ஒரு வாலிபனை அந்த ஒரு பெண், இந்த அதிகாரத்தை போய் நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாமே படிங்க, இந்த அதிகாரத்தை படிங்க, இந்த 5ஆம் அதிகாரத்தையும் படிங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரத்தை நல்லா படிங்க. இதனுடைய காரியத்தை இந்த 7ஆம் அதிகாரத்துல நல்லா நீங்க உங்களுக்கு இன்றைக்குள்ள காலத்துக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இதில் இருக்குது. ஆமென். அப்ப இந்த 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒரு அழகான ஒரு வாலிபன், அப்ப ஒரு கற்புள்ள ஒரு வாலிபன், ஒரு இள வாலிபனை ஒரு பெண், ஒரு விபச்சாரியான ஒரு பெண் எப்படி ஒரு அந்த வாலிபனை தன் பக்கமாக இழுத்துக் கொள்றார் என்ற குறித்து இந்த அதிகாரம் அழகா எழுதப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இதோ வேசியின் ஆடையபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றா, என்ன சொல்றான்னா, அங்க 7வது சொல்ல வாசிக்கிறோம், அவன் எங்கிருந்து பாக்குறான் பாருங்க. 6வது சொன்னோம், நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்த போது பேதையர்கள் ஆகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. எங்கிருந்து பார்த்திருந்தாளா? ஜன்னல் வாரத்துல. ஏன்னா ஜன்னல் தான் போற வரவங்க எல்லாம் பார்க்க முடியும். கதவெல்லாம் அடிச்சிருந்தாலும் ஜன்னல் வாரத்துல இருந்தா எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆமே. அதனால அங்க பாக்குறா. அவ பாருங்க, அவ அங்க சொல்ற பாருங்க, என்ன சொல்றான்னா, வேதம் சொல்லுது, திருட்டு தண்ணி தித்திக்குமா, அந்தரங்கத்தில் புசிக்க அப்பம் என்மமானதுன்னு சொல்லப்படுது நீதிமொழிகள்ல. ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப பெருமை. அதனால இங்க சொல்றாரு பாருங்க. அப்ப அவங்க சொல்றாரு, என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்த போது பேதைகள் ஆகிய வாலிபர்களுக்குள்ள ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் சொல்ற அழகா ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு சொல்ற, அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவிலே சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அந்த வழியா போயிருங்கிறான். இவளை பார்த்துருக்கிறான், இவன் எந்த வழியா போறான் எல்லாத்தையும் வாட்ச் பண்றான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடையமனம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்படுகிறார். எப்படி அவன் தந்திரம் என்ன பண்றா, எப்படி பண்றா, அப்படியே மேக்கப். அவங்க மேக்கப் போறவங்க எல்லாம் காலையில பகல்ல எல்லாம் போட மாட்டாங்க, சாயங்காலத்துல தான் மேக்கப் போடுங்க. உதட்டுக்கள்லாம் லிப்டிக் அடிப்பாங்க. இப்பதான் எதுக்கெடுத்தாலும் லிப்டிக்.
இருக்கிற அழகு போதான்னு இன்னொரு அழகு வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வயசு ஆக 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 கேள்வியோட மோசமாயிடுவாங்க. அவங்க மூஞ்சிங்கெல்லாம் இழுத்து போயிடும். அதனால வந்து இருக்கிற அழகு போதுமானது. ஆமென் சொல்லுங்க. சாலமோன் ஞானி அழகா வர்ணிக்கிறார். நான் கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து சொன்னா அப்ப அது போல வந்து அவ வந்து சாயங்காலத்துல தான் உடுத்திக்குவா, ரொம்ப மினுமினுக்கா உடுத்துவா, செங்காரிக்கிறது. அப்பதான் செங்காரிக்கிறது, உதட்டுக்கு லிப்டிக் அடிக்கிறது, கண்ணுக்கு மை அடிக்கிறது, எல்லாத்தையும். அது யாருடைய வேலை தெரியுமா? யாருடைய வேலை தெரியுமா? ராஜாக்கள் புத்தகத்துல படிச்சு பாருங்க. அவ யார்? யேசபேல். யேசபேலினுடைய ஆவி. அல்லேலூயா. மற்றவங்களை கவர்ச்சி பண்ணி அவங்களை தன் பக்கமா இழுக்கிற ஆவி யேசபேல் ஆவி. இந்த லிப்டிக் அடிக்கிறது, இந்த கண்ணுக்கு மை அடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆமென் சொல்லுங்க. புருஷனே அது கூட இருக்கும்போது பண்ண மாட்டாங்க, புருஷனே இல்லாத போது தான் மேக்கப் அதிகமா இருக்கும். இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஜாக்கிரதை. அல்லேலூயா. அதனால வந்து பாருங்க, இவ அழகா வந்து சாயங்கால நீங்க போய் பாத்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம திருத்தணியில கூட தான், நகர்ல கூட தான் சுத்துறாங்க சாயங்காலம். ஆனா அப்படியே சும்மா ஒரு நடங்க, ஒரு வித்தியாசமான நடந்துக்குன்னு அழகா வந்து லிப்டிக் அடிச்சுன்னு போறவங்க இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லேலூயா. அவன் ஒரு முறைக்கு அப்படி 10 முறை போய் வந்து நிற்பாங்க, பாப்பீங்க. நீங்க போய் பாருங்க அழகா. ஆமென். அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சலாம், ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப வேற வந்து அந்த ஆத்து ஓரத்துல வேற வந்து பார்க்கிங் வேற போட்டு விட்டுக்கிறாங்க வேற. ஆமா, அதுக்கு அப்படியே நடவிடுறாங்க. அதனால ஜாக்கிரதை, எச்சரிக்கை. ஆமென். ஆமா, நான் வந்து சொன்னா குறித்து பெரிய சாட்சிகள் சொன்னாங்க. அந்த ஆறெல்லாம் அப்படிப்பட்டதுக்கு தான் அந்த ஆறுகள்ல நைட்டு பகல அப்படிதான் சுத்தி நிற்பாங்களாம். நான் வரும்போது ஆரம்பத்துல அப்படி சொன்ன ஒரு சாட்சிகள். ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த பட்டணம். ஆமென் சொல்லுங்க. நாம தான் அதிகமா இதுக்காக ஜெபிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். ஆமா, நம்மளே நம்மளே வந்துட்டு இது பண்ணி கூடாது, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த வேசியினுடைய ஆடம்பரங்க தடுத்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவ எப்படிப்பட்டவ அப்படி சொல்லப்படுது பாருங்க. அவள் வாயாடியும் அவ என்ன செய்ய மாட்டா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அடங்க மாட்டா. அல்லேலூயா. அவளுடைய குணாதிசயங்களை சொல்லப்படுது பாருங்க. அவள் வாயாடியும் அடங்காதமானவள். அவள் கால் வந்து என்ன செய்யாது, வீட்டுல அங்கே இருக்காது. ஆமென். வீட்டுல அவ வந்துட்டு என்ன பண்ண, தரிக்கிறது இல்ல. அவளுடைய வேலையெல்லாம் எங்க இருக்குமா பாருங்க. சில வேலையில வெளியில் இருப்பா, வீதியில் இருப்பா, இங்கதான் அவங்களுடைய வேலைகளுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை அழகா கண்டுபிடிச்சலாம் நீங்க. ஆமென் சொல்லுங்க. ஜாக்கிரதையா நீங்க பாத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, எப்படினாலும் மாறிக்கலாம். நீங்க உங்களுக்கு எப்படினாலும் ஏத்துக்குங்க. ஆமென். பெண்கள் ஆண்கள் அப்படிப்பட்டவங்க யாரெல்லாம் அப்படி சுத்தி நிற்கிறாங்களோ இவங்க தான் அவங்க அப்படின்றத கண்டுபிடிச்சுங்க. ஆமென். ஆமா, பெண்கள்னா ஆண்கள் கண்டுபிடிச்சுங்க. அதனால நீங்க சொன்னார் பாருங்க, சில வேலையில வீதியில இருப்பா, சில வேலை வெளியில இருப்பா, சில வேலை சந்துக்கள் தோறும் பதிந்திருப்பாள். இப்ப பாருங்க, அவளை எப்படியான அடைஞ்சு ஆகணும் அப்படின்றதுனால அவ வந்து என்ன பண்றாளா, அவ போய் என்ன பண்றா, அவனை பிடிச்சி முத்த செய்யலாம். முகம் நானாம அவளை பார்த்து சொல்றா, சமாதான பலிகள் என் மேல சுமந்தது, இன்றைக்கு தான் என் பொறுத்தனை நான் நிறைவேற்றினேன். அவன் சொன்னாலாம் அந்த வேசி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜாக்கிரதை. ஆமென். ஆமா, அவ சொல்றா பாருங்க, என்ன சொல்றா தெரியுமா? அவ பாருங்க 18வது வசனத்துல அழகா சொல்றா பாருங்க. அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல வாசிக்கலாம். அத கீழே வந்து சொல்றா பாருங்க, 5வது வசனத்துல படிங்க. அது என்ன எங்க லைன் போயிட்டு இருக்குது, வாசிக்கலாம். 5வது வசனத்தை படிக்கலாம். ஆதலால் அவ சொல்றா பாருங்க, நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு நான் தேடினேன், இப்பொழுது நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என் மஞ்சத்தை ரத்த கமலங்களாலும் எகிப்து தேசத்தை விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களினாலும் நான் சிங்காரிச்சு வச்சிருக்கிறேன். லவங்க பட்டையினாலும் வாசனை நான் கட்டி வச்சிருக்கிறேன். அவகிட்ட சொல்றா, சந்தோஷமான வார்த்தையை சொல்லி அவனை வந்து தன் பக்கமா கவர்ச்சி பண்றா. அல்லேலூயா.
ஒரு சிலரை இந்த வார்த்தையை கொண்டு நான் சொல்றேன், எச்சரிக்கிறேன். சிலரை சாத்தான் இப்படிதான் வலை வீசி தேடுங்கிறான் உங்களை அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள நீங்க நிக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இங்க சொல்றாரு, வா விடிய காலம் வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், இன்பங்களிலே பூரிப்போம். அவ சொல்லிட்டு என்ன சொல்றா பாருங்க, அந்த வேட்சி யார்? அவ புருஷன் இல்லாதவளா? புருஷன் இருந்தும் தன் அநேகரால காயப்படுத்தப்பட்டவளா இருக்கிறா. ஆமேன்னு சொல்லுங்க. அவ சொல்றா பாருங்க, என் புருஷன் வீட்டுல இல்ல, தூரமா பிரயாணமா போயிருக்காருங்க, என் வீட்டுல என் புருஷன் கிடையாது, வா சந்தோஷமா சம்பூர்ணமா இன்பங்கள்ல இருப்போம், பூரிப்பா இருப்போம். அவ சொல்லி ஆசைவார்த்தை சொல்லிட்டு சொல்ற பாருங்க, பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். பல நாள் தாங்க வருவான், அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், அவன் இருக்க மாட்டான் எங்க வீட்டுக்காரன், வா அப்படி சொல்றாள். அவன் சொல்லிட்டு சொல்ற பாருங்க, தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி, இப்ப அவ பக்கமே வழி காட்டிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், இழுத்து தள்ளிட்டான் அவன். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு அவ சொல்றான் பாருங்க, அங்க சொல்றாரு, உடனே ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணிக்கு அறியாமல் அதுல விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே இந்த வாலிபன் போறான் பாருங்க. அந்த இனிய சொற்களான வார்த்தை கேட்ட உடனே ஆமேன்னு சொல்லுங்க. அம்பு அவன் ஈரலை பிறந்தது, ஆதலான் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவ யார் அப்படின்னா 26வது வசனம் சொல்லுது, அவள் அநேகரை காயப்படுத்தி. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா போடுற ட்ரெஸ்ஸங்களே மற்றவங்களை கவர்ச்சி பண்ணி இழுக்கிற மாதிரி போடக்கூடாது. ஆமே, மற்றவங்களுக்கு இடல் உண்டாக்கி அவங்களை நம்ம கீழே தள்ளுற அந்த ஆத்துமாவை நம்ம கீழே தள்ளுறதுக்கு ஏற்ற விதத்துல நம்ம நம்மளுடைய ட்ரெஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. ஆமேன். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, நம்முடைய ட்ரெஸ்ஸை கவர்ச்சி பண்ணி அவங்கள இழுத்துடக்கூடாது. ஆமா, அதுக்கு தகுதியான வஸ்திரத்தை நம்ம போடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவ சொல்ற பாருங்க, அவள் அநேகரை காயப்படுத்தி விலை பண்ணினால் அநேக பலவான்களை கூட அவன் கொலை செஞ்சிருக்கலாம், அவ பக்கமா வசப்படுத்தி. ஆமேன். அல்லேலூயா. அது பின்பற்றி நம்ம போனோம்னா அவருடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வேசினுடைய வழி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க அழகா சொல்லப்படுது. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி மரண அறைகளுக்குள்ளே கொண்டு போய்விடும். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால அவளுடைய வழி பாதாளத்துக்கு போற வழியா மரண அறைகளுக்கு கொண்டு போகிற வழியில நாம் அந்த வேசின் வழிகளில் நம்ம போகக்கூடாது. அப்படிப்பட்ட வழிகளில் நாம் சிக்கியிருந்தால் இன்றைக்கு நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரிகளையும் சீர்படுத்தும் சொன்னா இந்த ஸ்தலத்திலே உன்னை நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 30ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள், என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும் போது கர்த்தருடைய வழி இதுவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை அழைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. வேறு வழியா எங்கே என்ன பண்ணுங்க, திசை கேட்டு போயிட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே தான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல நீங்க வாசிப்பீர்களேன்னு சொன்னால், 6ஆம் அதிகாரம் 881வது பக்கம், அங்க எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களேன்னு சொன்னால், அப்ப சொல்றாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து. ஆமேன் சொல்லுங்க. நம்ம வழியில நின்று பூர்வ பாதை எது, நல்ல பாதை எது கேட்டு விசாரித்து அந்த நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதுல நடவுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களோ நாங்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஆமேன். அப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நாம் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறவங்களா நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரிகளையும் நாம் சீர்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய ஸ்தலத்துல குடியிருக்க பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க.
அல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழி வேதம் சொல்லுது. சங்கீதத்துல 143வது சங்கீதம் 143வது சங்கீதத்துல 10வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனம் இங்க சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தேரையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. ஆமென். தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானதை எனக்கு போதியும் செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நல்ல ஆவியானவரோடு கூட நம்ம இசைந்திருக்கும் போது, அந்த நல்ல ஆவியானவர், அந்த சத்திய ஆவியானவர், அந்த தேற்றரவாரன் நம்ம சரியான பாதையில கர்த்தர் நம்ம நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இயேசு சொன்னார், யோவான் 14:6 சொல்றார், இயேசு அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னார். நம்ம அந்த நல்ல வழியை நம்ம பிடித்துக் கொள்ளுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால், யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது, யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. அப்ப நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்கள் யாரா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் ஒளியா இருக்கிறேன், நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஜீவ ஒளியை நாம் அடைந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஓசியா புத்தகத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம். ஓசியா தானியேலுக்கு அடுத்தது ஓசியா புத்தகத்தை வாசிக்கும் போது, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஓசியா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம், இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழி செம்மையானவைகள், நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள். பாதகரோ வென்றால்
அவைகளிலே இடறி விழுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப இளைய குமாரனுடைய வழி, வேஷனுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? அப்ப நம்ம நல்ல வழி எதுன்றது கேட்டு நம்ம விசாரித்து நடும்போது அப்ப நம்மளுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த நல்ல ஆவியானவர் நம்ம நல்ல வழியிலே போதிப்பதற்கு நமக்கு இடம் கொடுக்கும் போது ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்றார். அவர்தான் ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை எடுக்கிறவர். ஆகவே அவருடைய வழி அது தூய்மையான வழி, செம்மையான வழி. ஆமேன் சொல்லுங்க. அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். ஆமேன் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஆகவே நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஒருவன் ஒளியை அப்படி ஜீவ ஒளியை அது பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. இங்க சொல்லும் போது, ஆகவே தானியல் இங்க ஓசியாவுல சொல்லும் போது அவர் சொல்றாரு, வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இவைகளை உணரத்தக்க ஞானவான் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்திமான் யார்? கர்த்தருடைய வழி செம்மையானவைகள். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள். ஆமேன், அல்லேலூயா. அதுல நம்ம அதுல நடக்க மாட்டேன்னு சொன்னா பாதகரோ என்றால் இடறிதான் விழுவார்கள். ஆகவே நீதிமான் கர்த்தருடைய வழி செம்மையான வழி. தாவீது சொன்னதை போல, நம்ம சங்கீதத்தில் படிச்சதை போல, என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது என்று சொன்னதை போல, நான் உத்தமத்திலே நடக்கிறேன் என்று சொன்னதை போல, நம்முடைய கிரிகளையும் நம்முடைய வழிகளையும் நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்திக் கொள்ளும் போது இந்த ஸ்தலத்திலே நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று இருக்கிறார். ஆகவே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வழிகளையும் எங்கள் கிரிகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் ஆண்டவரே, நீங்கள் குடியிருந்த இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினீங்க. ஆண்டவரே துதிக்க அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வழிகளையும் ஆண்டவரே துதிக்க தங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே புத்தியின் வழியிலே நீங்க நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை சீர்படுத்துவீராக. ஒரு நாளும் ஆண்டவரே இளையகுமாரனை போல அந்த துன்மார்க்கமான வழியிலே போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே அந்த வேசியனுடைய வழிகளிலே போய் தன்னுடைய ஜீவித்தை இழந்து போய்விடாதபடிக்கு, அந்த மரணத்தின் வழியிலே போய்விடாதபடிக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவை முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த மரண வழிகளிலே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அந்த ஜீவ வழியை ஆண்டவரே அணிந்து கொள்ள ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஜீவ ஒளியை அடைந்து, ஆண்டவரே நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்களோ வெளிச்சமா இருக்கிறீங்களேன்னு சொன்னீங்களே, அப்படி ஆண்டவரே கர்த்தாவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நடந்து கொள்ள நீங்க கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மலை மேல இருக்கிற பட்டணம் அது ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே மலை மேல இருக்கிற ஒரு குன்றின் மேல இருக்கிற அந்த விளக்கை போல உங்களுடைய பிள்ளைகளை இந்த பூமியில ஆண்டவரே உப்பாக ஒளியாக எடுத்து நீங்க பயன்படுத்தும்படி இன்றைய ஆண்டிலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி சீர்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி, நிலைநிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் மரித்த உங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீங்க உயிர் மீட்சி உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே தான் செய்த கிரிகளை காட்டிலும் பெரிதானவர்களை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி ஆண்டவரே உம்முடைய சத்திய வழியில நடந்து கொள்ள ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் ஆவியான சமாதானப்படுத்தி காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்வதாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பெயர்ப்பராய் கரந்தொட்டு ஆசீர்வதிப்பதாக. வர தடைப்பட்ட வருகிற நாட்களை கூட்டி சேர்த்து உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை கட்டுமான பணிகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. இதை ஆசீர்வதிப்பீராக. இதுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில செயலற்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுக்கு தேவையான எல்லா பண பொருளாதார தேவைகள் எல்லாம் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீங்க ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவரே அது வேலைகள் குறைவாய் நின்று போய்விடாதபடிக்கு அதுக்கு தேவையான எல்லா உதவி ஒத்தாசைகளை நீங்க எழுப்பி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க கிரியேசங்க நாமத்தையும் மையப்படுத்துவீராக. எங்கள் தேசத்திலும் சமாதானத்தை நீதாமே கட்டிட வேண்டும் என்று உடைய அன்பின் பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்று சதாக்கள் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மிலே நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.